குடியரசு தின விழா பேரணியில் சிறப்பாக செயல்பட்ட என்சிசி மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் வழங்கினார். Finally, the winners of Commodore J.P. Abraham Trophy for the best group and winner of Chief Minister's banner for the year 2025 is adjudged to be Coimbatore Group. Colonel Ramanathan and Subedar Major Govinda Rao will receive the award. மாணவர் படையினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ராலி மற்றும் ரிபப்ளிக் டே கண்டிஞ்சென்டில் பங்கேற்ற தமிழ்நாடு என்சிசி குழுவுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று உங்கள் முன் உரையாற்றுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். I'm happy to note that during the Republic Day 2025, 129 NCC cadets from Tamil Nadu had participated in the All India competitions held at New Delhi. For the first time in the history of NCC Directorate, as per your request, our Honorable Chief Minister has sanctioned rupees 28 lakhs for the air travel of NCC cadets for attending the Republic Day camp in New Delhi. I hope you all enjoyed your journey. We are very proud of your overall third position in the Republic Day camp. நம்முடைய NCC இளைஞர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு புதுவித உற்சாகம் ஏற்படும். யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் என்ற முழக்கத்தை முன்வைத்து தன்னலம் பாராமல் நீங்கள் செய்கின்ற சேவைகள் என்றைக்கும் போற்றத்தக்கவை. As I already mentioned a few times, when I was studying in the school, Don Bosco, I tried joining the NCC, but I was rejected. So I had to join the NSS. Now I never thought I'll be the chief guest for this event at the time. So I am really happy and proud to be here, and I wish you all the best. We come together today not only to celebrate the achievements of our young cadets, but also to acknowledge your hard work, dedication, and unwavering spirit that truly reflects the values of discipline, leadership, and patriotism. I take this opportunity to congratulate every single NCC cadets for winning a medal in the event. NCC cadets from our state have achieved remarkable success by securing the following positions: first place in Directorate in Aero Modeling and Line Area and Innovation, gold medal in the Best Directorate Republic Day Camp, special prize in the Table Drill, and second prize in the Ballet. Well done to the entire team. Congratulations again. குடியரசு தின விழா பேரணியில் சிறப்பாக செயல்பட்ட என்சிசி மாணவர்களுக்கு தமிழக துணை முதலமைச்சர் பரிசுகள் வழங்கி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சின்னமணி இணைப்பில் இணைகிறார். சின்னமணி, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், வருடா வருடம் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்திற்கு சென்னையில் தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசி மாணவர்கள் அணிவகுக்கும் பேரணியானது நடைபெறும். அதே போல் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்வில் தேசிய மாணவர் படையினர் சார்பில் நடத்தப்பட்ட அணிவகுப்பை கௌரவப்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களையும் தற்போது சென்னையில் கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இந்நிகழ்வு வருடா வருடம் நடைபெறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்ற வருடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். அதற்கு முந்தைய வருடங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இது எப்போதும் நடக்கும் ஒரு நிகழ்வுதான். அவ்வகையில் இந்நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தற்போது என்சிசி மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கியும் சான்றிதழ்களை வழங்கியும் அவர்களுக்கு பாராட்டும் விதமாகவும் இதுபோன்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மாணவர்களை கௌரவித்து பரிசுகளை வழங்கி வருகிறார் மோகன். விவரங்களுக்கு நன்றி சின்னமணி.